வணக்கம், வெல்கம் டு எவர் கிரீன் கைடன்ஸ். நீட் 2024 எக்ஸாமினேஷன் எழுதிட்டீங்க. பிரைவேட் கோச்சிங் சென்டருடைய ஆன்சர் கீ பேஸ் பண்ணி உத்தேசமாக என்ன மார்க் வரும்னு தெரிஞ்சாச்சு. பட் அதில் மாறுதலுக்கு உட்பட்டது. ஏன் அப்படின்னா, நீட் ஆன்சர் கீ என்டிஏ ரிலீஸ் பண்ணுவாங்க. நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி நம்ம நீட் எக்ஸாமினேஷன் நடத்தினாங்க இல்லைங்களா, அவங்க ஒரு கீ ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த கீ எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க? இந்த கீ ரிலீஸ் பண்ணும்போது நமக்கு OMR ரெஸ்பான்ஸ், நம்ம OMR ஷீட் நீங்கள் ஷேர் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அந்த OMR ஷீட்டை நமக்கு அனுப்புவாங்க. அது எங்கே அனுப்புவாங்க? அதே மாதிரி என்டிஏ ரிலீஸ் பண்ண டென்டேட்டிவாக ஒரு ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த ஆன்சர் கீயை நீங்கள் சேலஞ்ச் பண்ண முடியும். இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தரும் சேலஞ்ச் பண்ணலாம். பட் ஒரு கொஸ்டின் சேலஞ்ச் பண்ணுறதுக்கு 200 ரூபாய் நம்ம கட்டணுங்க, நான் ரீஃபண்டபிள். அதே நேரத்தில் OMR ரெஸ்பான்ஸ், நீங்கள் OMR ஷேட் பண்ணியிருப்பீங்க, இது அவங்க நீங்கள் பாதி கூட ஷேட் பண்ணியிருப்பீங்க, இது கரெக்டாக தான் நான் ஷேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சேலஞ்ச் பண்ண முடியும். அதுக்கும் ஒரு கொஸ்டினுக்கு 200 ரூபாய் நமக்கு கட்டணுங்க. அப்போது இந்த டென்டேட்டிவான ஆன்சர் கீ பேஸ் பண்ணி சேலஞ்ச் பண்ணதுக்கப்புறம் என்டிஏ கொஞ்சம் திங்க் பண்ணுவாங்க. அது இதெல்லாம் கரெக்டு தான் அப்படிங்கிற ஒரு ஆன்சர் கீயை ஃபைனலைஸ் பண்ணி ஃபைனலாக ஒரு என்டிஏ ரிலீஸ் பண்ணுவாங்க ரிசல்ட்டுக்கு முன்னாடி. அப்போது இந்த ஆன்சர் கீ ஒரு உத்தேசமாக வந்தோடனே நமக்கு தெரிஞ்சிடும் அது நமக்கு என்ன மார்க் வரும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியுங்க. இப்போ நம்ம ஒரு அப்ராக்சிமேட்டாக கண்டுபிடிச்சிருப்போம், உத்தேசமாக தெரிஞ்சிருக்கும். அப்போ லாஸ்ட் இயர் 2023 இந்த டென்டேட்டிவ் ஆன்சர் கீ எப்போ ரிலீஸ் பண்ணாங்க, OMR ரெஸ்பான்ஸ் எப்போ ரிலீஸ் பண்ணாங்க, அதுக்கு எவ்வளோ நாள் டைம் கொடுத்தாங்க அப்படிங்கிற டீட்டெயில் வீடியோ தான் இந்த வீடியோங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் பதிவு பண்ணிட்டு இருக்கோம். எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா மறக்காமல் நீங்கள் லைக் பட்டன் மட்டும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக எங்களுக்கு என்கரேஜ்மெண்டாக இருக்கும். இந்த வீடியோஸில் நிறைய குழந்தைகளுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள், நிறைய பெற்றோர்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனல் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருப்போம். டெஃபினட்டாக உங்களுக்கு கவுன்சிலிங் கைடன்ஸுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது மாதிரி ஃப்ரீ டைமில் நீங்கள் கைடன்ஸ் எடுத்துக்கலாம். 9 o'clock to 10:30 PM 9363443685. அப்போது உங்களுக்கு ப்ரீமியம் மோட் ஆஃப் கைடன்ஸ் தேவைப்பட்டாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அப்போது லாஸ்ட் இயரை பொறுத்த வரைக்கும் 4th June ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்தாங்க. அப்போ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த வருஷம் 1/6/24 4/6/24 நமக்கு டென்டேட்டிவ் ஆன்சர் கீ வர வாய்ப்புகள் இருக்குங்க. அப்போ ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்கில் நமக்கு ஆன்சர் கீ தெரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஆன்சர் கீ சேலஞ்சுக்கு 200 rupees ஃபார் ஈச் ஆன்சர் கீ, நான் ரீஃபண்டபிள். அதேமாதிரி OMR ரெக்கார்டட் ரெஸ்பான்ஸ் சேலஞ்ச், நீங்கள் ரெக்கார்ட் பண்ண ரெஸ்பான்ஸை சேலஞ்ச் பண்ண முடியும். ₹200 ஃபார் பர் கொஸ்டின் பேப்பர் ஃபார் ஈச், அது நான் ரீஃபண்டபிள். இதெல்லாமே நீங்கள் கட்டினீங்கன்னா அது திரும்பி வராது. அப்போது இது ஆன்சர் கீயை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி இந்த ப்ரைவேட் கோச்சிங் சென்டர்லாம் சேலஞ்ச் பண்ணுவாங்க. பட் இதில் சந்தேகம் வரும், சார் ஒருத்தர் சேலஞ்ச் பண்ணால் அவங்களுக்கு மட்டும்தான் கரெக்ட் மார்க் கொடுப்பாங்களா? அப்படி கிடையாதுங்க. யார் ஒருத்தர் சேலஞ்ச் பண்ணி அந்த ஆன்சர் என்டிஏ மாற்றிட்டாங்க அப்படின்னா அது எல்லாருக்குமே அது கொடுப்பாங்க. அப்போ யார் சேலஞ்ச் பண்ணாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் மார்க் வருங்கிற ரூல்ஸ் கிடையாது. அடுத்தது இந்த OMR ரெஸ்பான்ஸ், ஸ்கேன் ரெஸ்பான்ஸில் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கேன் ரெஸ்பான்ஸ் ஆஃப் OMR sheets has been sent on the registered email address given by the candidate at the time of submission of NEET application. அப்போது இதெல்லாமே பார்த்தீங்கன்னா Canada will be given opportunity to challenge against the provisional answer key by paying the non-readable provisional answer key தான் tentative சொல்லியிருக்கும். அப்போ இந்த மாதிரி provisional answer key சேலஞ்ச் பண்ணதுக்கப்புறம் டென்டேட்டிவா அதுக்கப்புறம் ஃபைனலாக என்டிஏ ஒரு ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி சேலஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு 2 days டைம் கொடுத்து 3 days 4, 5, 6. ஸோ இதே மாதிரி இந்த வருஷம் 2024 ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்கில் நமக்கு OMR ரெஸ்பான்ஸை சேலஞ்ச் பண்ண முடியும். என்டிஏ ஆன்சர் கீ ரிலீஸ் ஆகும். இதுக்கு அடுத்து 1 or 2 days பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டுக்கு ஒரு 5 days முன்னாடி ஃபைனல் ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நமக்கு என்ன மார்க் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.